இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 2ல் இருக்கிற செயல் பகுதி சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும். இந்த மாதிரி வரிகள் ஆரம்பிக்கிற பாடல் இருந்ததுன்னா அதை எழுதுனது யாருன்னா இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் எழுதுனது இளங்கோவடிகள். திங்கள் அப்படின்னா நிலவு, கதிரவன் அப்படின்னா ஞாயிறு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆனை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அடுத்து அலி அப்படின்னா கருணை. அதே மாதிரி அத்தி மலர் மாலையை அணிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழ மன்னன். அத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அதே மாதிரி காவேரி ஆறு பாயும் நாட்டை ஆட்சி செய்தவனும் சோழ மன்னன் தான். காவேரி ஆறு பாயும் நாட்டை ஆட்சி செய்தவன் சோழ மன்னன். சிலப்பதிகாரத்தை பற்றி சில குறிப்புகள். இதை இயற்றியவர்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரத்தை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம். இளங்கோவடிகள் துறவு பூண்ட அமர்ந்த இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா குணவாயிர் கோட்டம். இளங்கோவடிகள் துறவு பூண்டு அமர்ந்த இடம் குணவாயிர் கோட்டம். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. அது என்னன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்துல 10 காதைகள் இருக்கு, மதுரை காண்டத்துல 13 காதைகள் இருக்கு, வஞ்சி காண்டத்துல 7 காதைகள் இருக்கு. இது அப்ப டோட்டலா பார்த்தோம்னா 30 காதைகள் இருக்கு. சிலப்பதிகாரம் ஆசிரியப்பாவாலும் கொசக்க கலிப்பாவாலும் ஆனது. சிலப்பதிகாரம் ஆசிரியப்பாவாலும் கொசக கலிப்பாவாலும் ஆனது. இளங்கோவடிகள் தம் நூலை சீத்தலை சாத்தனார் முன் அரங்கேற்றினார். இளங்கோவடிகள் தன்னோட நூலை சீத்தலை சாத்தனார் அவர் முன்னாடி அரங்கேற்றினார். நெஞ்சம் அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாராட்டியவர் யாருன்னா பாரதியார். நெஞ்சம் அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாராட்டியவர் பாரதியார். நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் இளங்கோவடிகள். நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் யாரு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் அப்படின்னு பார்த்தோம்னா அடியாருக்கு நல்லார். சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார். இது 50 காப்பியங்கள்ல ஒன்று. தமிழனோட முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க, குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புக் பேக் பார்ப்போம். கழுத்தில் சூடுவது தார். தார்னா என்னன்னு பார்த்தோம், மாலை. ஸோ கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. நம்ம இப்பதான் பார்த்தோம் கதிரவனோட மற்றொரு பெயர் என்னது? ஞாயிறு. வெண்குடை எப்படி பிரிப்போம்னா வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை எப்படி பிரிப்போம்? வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு அதை எப்படி பிரிப்போம்னா பொன் கூட்டல் கோட்டு. பொற்கோடு பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அலிப்போல் அவன் அலிப்போல். சிலப்பதிகாரத்தோட குறிப்புகளை நீங்கள் இன்னொரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.